விதி மும்மொழி கொள்கை தொடர்பாக தர்மேந்திர பிரதான் இன்று மும்மொழி கொள்கையை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அரசியல்படுத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்திருப்பது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், மீண்டும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கை தமிழகத்தில் அரசியலாக்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். இது வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது. காலையில் 9 மணிக்கு தான் அறிக்கை கொடுத்தேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஐஐடிக்கு வரும்பொழுது கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துவோம் என்று 1 மணி நேரத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தெளிவாக இருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும். அடுத்த தலைமுறை மாணவிகள் இந்த மும்மொழி கொள்கையிலும் புதிய கல்விக் கொள்கையிலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதில் அக்கறையோடு இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவர் உடனே இதை கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு திரும்ப விட வேண்டும். இல்லைன்னா மக்கள் திரள் போராட்டமாக இது மாறும். இந்த கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஓகே சார். ஆனால் மக்களின் வரிப்பணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று இப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி தர்மேந்திர பிரதானின் கடிதத்திற்கு அவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். அதை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமை கேட்கிறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வித் தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2150 கோடி நமக்கு கொடுக்க வேண்டியது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி பேச விருப்பம் இல்லைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை கேட்கிறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வித் தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2150 கோடி நமக்கு கொடுக்க வேண்டியது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி பேச விருப்பம் இல்லைங்க. சாரி.